மலைகளால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமத்தில் அருள் என்ற ஒரு சிறிய சிறுவன் வாழ்ந்தான். அவன் உயரத்துக்குப் பயப்படுபவன். ஆனால் மேகங்களைத் தொடவேண்டும் என்ற கனவோ அவனுக்கிருந்தது. ஒருநாள் கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய வானமரம் ஒரு இரவுக்குள் முளைத்தது. அதன் தங்க இலைகள் ஒளிர்ந்தன, பறவைகள் கிசுகிசுத்தன. தைரியமுள்ளவர்களே உச்சியை அடைய முடியும். முழு கிராமமும் பார்த்துக் கொண்டிருந்தது. பெரிய வயது குழந்தைகள் முயற்சி செய்தார்கள், ஆனால் மிடுக்கின்றனர். அந்த நேரத்தில் அருள், நடுங்கும் கைகள், துடிக்கும் இதயம் கொண்டவனாக, மென்மையாக சொன்னான், நான் இதைச் செய்ய முடியும். ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கொள் டோட். அவன் மெதுவாக ஏறினான். தோண்டும் தேனீகள், பறக்கும் வண்ணத்துப் பூச்சிகள், பாடும் காற்றுகள் அவனைச் சுற்றின. அவன் தவறினான், நின்றான், ஆனால் ஒருபோதும் தளரவில்லை. மிகவும் உயரமான உச்சிக்கு வந்தபின் அருள் ஒரு அற்புதக் காட்சியைப் பார்த்தான். மிதக்கும் தீவுகள், வானவில் நதிகள், தூங்கிக் கொண்டிருந்த நட்சத்திரங்கள். அவன் சிரித்தான், காட்சிக்காக மட்டும் அல்ல, தன்னை நம்பியதற்காக. அருள் கீழே இறங்கும்போது கிராமம் முழுக்க கைத்தட்டலுடன் வரவேற்றது. அந்த நாளிலிருந்து அனைவரும் உணர்ந்தார்கள், சிறிய படிகள் கூட உயரமான இடங்களை அடைய வழிவகுக்கும். கதையின் நெறிமுறை: தைரியம் என்பது பெரியவனாக இருப்பது அல்ல, ஒருபோதும் ஒழியாமல் முயற்சி செய்வதுதான் உண்மையான தைரியம்.